ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கிச்சாமா சமையல். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெள்ளை மூக்கு கடலை 1/4 கிலோ 8 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 1 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 மீடியமாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், தக்காளி 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு, லெமன் ஜூஸ் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், மஞ்சள் 1/2 டீஸ்பூன், மேத்தி லீஃப் தேவையான அளவு. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போது வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டுடலாம். பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் மட்டும் போட்டுடலாம். பெருசாக நறுக்கி வச்ச வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும். இப்போ அரைச்சி வச்ச தக்காளி, வெங்காயம் இதை சேர்த்துடலாம். 2 நிமிஷம் வதங்கட்டும். சன்னா மசாலா நல்லா கிரேவியாக வரதுக்காக தான் நம்ம இப்படி அரைச்சி போடுறோம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இப்போது அந்த மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள், கரம் மசாலா, நமக்கு தேவைன்னா ஜீரகத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு. மூக்கு கடலை அதில் சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் மசிச்சும் போட்டுக்கலாம், மிக்சியில் ஓட விட்டும் போட்டுக்கலாம். மிக்சியில் சும்மா ஒரு சுற்றி அதில் சேர்த்தோம்னா நல்லா கிரேவி நல்லா திக்னஸ் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. லைட்டாக அரைச்சா போதும். இப்போ அதில் சேர்த்துடலாம். நல்லா கிண்டி விடலாம். கிரேவி திக்காயிடுச்சு.
இப்போது புளிப்பு சுவைக்காக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக தான் அது ஊற்றணும், இல்லைன்னா கசப்பு வந்துடும். இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ மேத்தி லீஃப் கொஞ்சமாக போட்டுடலாம். கொஞ்சமாக கையில் தேய்ச்சி விட்டுட்டு போட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சுவையான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இது சோளாபூரியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.